அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இஸ்முன் பெயர் சொல், அதிலிருந்து என்னென்னவெல்லாம் எடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நம்ம முன்னாடி உள்ள பாடத்தில் பார்த்தோம். அதிலிருந்து ஒன்று தான் அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் அப்படின்றது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவதாக நவுன்ஸ், அதாவது இஸ்ம் பெயர் சொல். அந்த பெயர் சொல் ஜாமித் என்றும் மஸ்தர் என்றும் இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் மஸ்தரான பெயர் சொல்லிலிருந்து என்னவெல்லாம் பிளக்கப்பட்டு வருகிறது என்பதை கீழே கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், முபாலகத்து இஸ்முல் ஃபாயில். அதுக்கு அடுத்ததாக அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹது பி இஸ்மில் ஃபாயில் அப்படின்றது இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இஸ்மு தஃப்ரீத் என்பதும் இருக்கிறது. அதை இதுக்கு பிறகு உள்ள பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் அப்படின்னா என்ன, அதனுடைய வரைவிலக்கணத்தை, அதனுடைய டெஃபினேஷனை இங்கே கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரு பெயர் சொல்லையோ அல்லது தன்மையையோ குறிக்க, அதை குறிப்பதற்காக வேண்டி ஒரு பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பேர் இஸ்முல் ஃபாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் தொடர்ச்சியான பொருளை கொடுத்தால் அதுதான் சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில். உதாரணமாக சாமிஉன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். சாமிஉன் அப்படின்னா ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கேட்பவரை குறிக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத குறிக்கும். அதே சமீ அப்படின்னு இருக்குது பாருங்கள் கீழே. சமீ என்பது காது கேட்கும் சக்தியுடையவரை குறிக்கும். அதாவது தொடர்ச்சியான பொருளை இது கொடுக்கிறது. அடுத்தது, இந்த சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் அப்படின்றது எப்படியெல்லாம் வரும், எந்தெந்த முறைகளின்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவதாக அஃஅலு என்ற முறைப்படி வரும். இந்த அஃஅலு என்ற முறை என்பது பெரும்பாலும் அரபு மொழியில் நிறங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பெண்பால் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபஅலாஉ என்ற முறைப்படி இருக்கும். அதே போல் அதனுடைய பன்மை ஃபுலுன் என்ற முறைப்படி இருக்கும். உதாரணமாக அஸ்வது அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது அந்த அஃஅலு என்ற முறைப்படி வந்திருக்குது. அதே மாதிரி இதனுடைய பெண்பால் ஃபஅலாஉ என்ற முறைப்படி வரும்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி அஸ்வதுவுடைய பெண்பால் பாருங்கள் ஃபஅலாஉ, அதே மாதிரி சௌதாஉ. அதே மாதிரி இதனுடைய பன்மை ஃபுலுன் என்ற முறைப்படி வரும்னு சொன்னாங்களா? அப்போ பாருங்கள், ஃபுலுன். அதே மாதிரி அஸ்வதுனா கருப்பு, அதனுடைய பன்மை பாருங்கள் சூதுன் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஃபுலுன் முறைப்படி வந்திருக்குது. அதே போல் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஅலான் அப்படின்றது, ஃபஅலான் என்ற முறைப்படி த ஃபெமினைன் ஆஃப் தேஸ், அதாவது அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹா பி இஸ்மில் ஃபாயிலுடைய பெண்பால் என்பது ஃபஅலா என்ற முறைப்படி வரும். உதாரணமாக கல்பானு அப்படின்னா கோபப்படுபவன், அதனுடைய பெண்பால் பாருங்கள் கல்பா, ஃபஅலா அப்படின்ற முறைப்படி வந்திருக்குது. அடுத்து மூன்றாவதாக இந்த சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது ஃபாயிலுன் அப்படின்ற முறைப்படி வருகிறது. இவை பெரும்பாலும் உணர்ச்சிகளுக்காக வேண்டி இந்த ஃபாயிலுன் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பாருங்கள், தாயிபுன் களைப்பானவன். இது ஒரு பெரும்பாலும் உணர்ச்சி. ஒரு மனிதன் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போயிட்டான், அந்த களைப்பு என்ற உணர்ச்சியை இது உணர்த்துவதற்காக வேண்டி வந்திருக்குது. அப்போ அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் இந்த முறைப்படையும் பயன்படுத்தப்படும் என்று 3 முறைகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். நான்காவதாக எந்த முறைப்படி இந்த சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஈலுன் அப்படின்ற முறைப்படி வரும். உதாரணமாக ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருக்குறாங்க. பஹீலுன் அப்படின்னா என்ன? கஞ்சன் அப்படின்னு அர்த்தம். இந்த முறைப்படி உள்ளவை இஸ்முல் மஃபூலுடைய பொருளை கொடுக்கும். உதாரணமாக கத்தீலுன், அதே மாதிரி ஃபஈலுன் முறைப்படி கத்தீலுன் என்று வந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அந்த இஸ்முல் மஃபூலினுடைய அர்த்தத்தை கொடுக்குது. பாருங்கள், கத்தீலுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொலை செய்யப்பட்டவன் அப்படின்ற அர்த்தத்தையும் இது கொடுக்கும்.